ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வரகரிசியை வச்சு தக்காளி சாதம் செய்யலாம். வாங்க, சூப்பராக சுவையாக சத்தானது கூட. அதுக்கு நம்ம ஒரு டம்ளர் வரகரிசியை எடுத்து நல்லா ஒரு 4-5 டைம் வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இதை ஊற வச்சுட்டு நம்ம வெங்காயம் தக்காளி நறுக்குனோம்னா அந்த அளவுக்கு ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம். இப்போ ஒரு 3 தக்காளி எடுத்து அரைச்சிட்டு வந்துக்கலாம் மிக்சியில். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு 2 ஸ்பூனு. நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு செய்கிறேன். ஒரு 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை போட்டுக்குவோம். அது பொரியட்டும் நல்லா. ஒரு 2 வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே பச்சை மிளகா. காரம் அதிகமாக இருக்குன்னு நான் ஒரு பச்சை மிளகா தான் போடுறேன். இதை நல்லா வதக்கி போடுவோம். நல்லா வணங்கிடுச்சு வெங்காயம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். தக்காளி எடுத்து ஊற்றிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வணங்கட்டும். தக்காளி அரைச்சோம்னா அதே ஜாரில் கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு ஸ்பூன் வர மாதிரி போட்டுக்கோங்க. ரெண்டும் நல்லா பச்சை வாடம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ காரத்துக்கு ஒரு ஸ்பூன் வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம், இல்லை காஷ்மீரி சில்லி இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம், நல்லா கலராக இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா போட்டால் வாசம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். சில்லி சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸு, பன்னீர் ரைஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு எல்லாத்துக்கும் போட்டால் வாசம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள். குட்டி பட்டு எந்திரிச்சிட்டாரு, அதான் அவசரமாக செய்யுது. நல்லா வணங்கிடுச்சு எல்லாம். இப்போ எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அந்த டம்ளரில் ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக வேணும்னா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இங்கிட்ட அரிசி ஊறுது. ஒரு 10 நிமிஷம் ஊறுனா போதும். இது நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு 4-5 தடவை. டஸ்ட்டு நிறையா வரும். 4-5 தடவை கழுவி வச்சுக்கோங்க. கொதிக்கட்டும். கொதிச்சோடனே அரிசி போடுவோம். நல்லா கொதிக்கட்டும்.
நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வரகரிசியை போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா எடுத்து போட்டுருக்கோங்க. 2 விசில் விட்டால் போதும். என் குக்கரில், உங்கள் குக்கரில் எப்படி வேகும்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். விட்டு எடுத்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். விசில் போயிடுச்சு, எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணிடுவோமா? வாவ், சூப்பராக வந்திருக்கு பாருங்க. கிளறி விட்டுக்குவோம். அவ்வளோதான். மல்லித்தலை இருந்தால் இதில் தூவிக்கலாம் மேலாக. ஏன்னா மல்லித்தலை சரியாக போச்சு, நான் தூளை. சூப்பராக இருக்கா? அவ்வளோதான், வரகரிசி தக்காளி சாதம் ரெடி. தேங்க்யூ. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.